Hi students, welcome to Chennai Spring Veloor. TNPC ரிசல்ட் வெளியிட்டு தொடர்ந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்டேட். என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளவு வேகன்சி இருக்குது, எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு வேகன்சி சொல்லிட்டு கிளியர் கட்டா TNPC ரிசல்ட் கவுன்சிலிங்க்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வெளியிடுவாங்க. அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி. அதை இன்னைக்கு ரிசல்ட் விட்டு அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இது எதுக்குரிய சிம்டம்ஸ் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோல பேசியிருந்தோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வெளியிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் செய்யப்பட மாட்டாது. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் வேகன்சி. அப்போ 9491 வேகன்சிங்கிற நம்பர் தான் ஃபைனல். இதுக்கு அப்புறம் மாற போறதே கிடையாது. இப்போ இந்த மாதிரியான அப்டேட்ஸ், அடுத்தடுத்த அப்டேட்ஸும் கண்டினியூவா தெரியும்னா நம்மளுடைய சேனலை வந்து கீழே இருக்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்னிங் வீடியோ சேஃப் ஜோன், அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டி பீப்புள் எவ்வளவு ரேங்க் எடுத்தீங்கன்னா சேஃப் ஜோன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா ஜூனியர் அசிஸ்டன்ட் VAOக்கு வந்து நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம வீடியோ வந்து லான்ச் பண்றோம். ஆக்சுவலா எடுத்து முடிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து அதை பார்த்துக்கோங்க. நாளைக்கு மார்னிங் வந்து கிளியர் கட்டா சேஃப் ஜோனுக்கான ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் VAO இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நாளைக்கு மார்னிங் வீடியோ பார்த்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு டேட்ல இப்போ வெளிய வந்தது இந்த ரிவைஸ்டு வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 599 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி கரண்ட்ல எவ்வளவு வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு VAO ஆல்ரெடி 400 இருந்தது போன இதுல இன்க்ரீஸ் பண்ணது, இப்போ 402. அதே மாதிரி தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த 559 வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதுல நிறைய வேகன்சி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் போயிருக்குது. ஓகேங்களா, அது கொடுத்துருக்காங்க. ஒரு புதுசா 2-3 போஸ்டிங் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட். ஓகேங்களா, 2-3 போஸ்டிங் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த போஸ்டிங் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, 10th மட்டும் கிடையாது ஒரு சில போஸ்டிங். ஓகே ரைட். இப்போ நம்ம இது கதைக்கு வந்துடலாம். இதுதான் மொத்த வேகன்சி. ஃபர்ஸ்ட் 6200, அடுத்து 480 வேகன்சி, அடுத்து 2208 வேகன்சி, இன்னைக்கு 559 வேகன்சி, மொத்தமா 9491 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் ஃபைனல். இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ இப்போ நான் காமிக்கக்கூடிய விஷயம்ங்கிறது ரொம்ப கிளியர் கட்டா எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த மாவட்டத்துல எவ்வளவு கம்யூனிட்டிக்கு எவ்வளவு வேகன்சி கிளியர் கட்டா நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க ஏதாவது மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க இதை பார்த்துக்கலாம். ஹெட்டிங் இதை இங்க பாரு, அனெக்சர் 1, 2, 3 போகும். ஜூனியர் அசிஸ்டன்ட் VAOக்கு தனியா ஒரு பாக்ஸும், டைபிஸ்ட்க்கு தனியா பாக்ஸ், அப்புறம் வந்து ஸ்டெனோ டைபிஸ்ட்க்கு தனியா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், ஓகே, இன்க்ளூடிங் VAO, பில் கலெக்டர், இந்த 2-3 போஸ்ட் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கும். ஓகேங்களா, தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் யூனிட், ஒரு மாவட்டத்துக்கும் கிடையாது, ஒரு ஸ்டேட்டுக்குள்ள எங்கனாலும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் நீங்க சூஸ் பண்ணணும் இருந்தீங்கன்னா ஜெனரல்ல ஒரே ஒரு வேகன்சி, MBCல ஒரு வேகன்சி, MBCல ஜெனரலுக்கு ஒரு வேகன்சி, SCAல விடோக்கு PSCM படிச்சிருந்தா மட்டும்தான் ஒரு வேகன்சி. அப்போ நல்ல கவனிக்க, இதுதான் நீங்க கவனிக்க வேண்டியது. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த ஒரு வேகன்சியை யாரு மட்டும்தான் எடுக்க முடியும்னா SCA கேண்டிடேட் PSCM படிச்சிருக்கணும், அவங்க DW கேட்டகரியா இருக்கணும், டிஸ்ட்ரிபியூட் விடோ, ஆதரவற்ற விதவைகளாக இருக்கணும். இப்படி இருந்தாங்க மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு வேகன்சி கிடைக்கும். மீதி இந்த ஒரு வேகன்சி வேற யாருமே எடுக்க முடியாது. SCAல எடுக்க முடியாது, SCAல உமன் கூட எடுக்க முடியாது. ஓகே, அப்ப இந்த டிபார்ட்மெண்ட் இவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். அப்ப இந்த இடத்துல தான் அவங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகும், ஈஸியா வேலைக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ரைட். இங்க வாங்க, அடுத்து வந்துருக்கீங்கன்னா அதே மாதிரி அடுத்த டிபார்ட்மெண்ட் நான் ஒரு மாவட்டத்துக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்க வந்துருக்கேன் ஒரு நல்ல மாவட்டமாக. இப்போ வந்து டவுன் பஞ்சாயத்து, எஸ், பில் கலெக்டர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, திருநெல்வேலி மாவட்டம் பில் கலெக்டர் டவுன் பஞ்சாயத்து போஸ்டிங். ஓகே, டவுன் பஞ்சாயத்து போஸ்டிங் ஜெனரல் கேட்டகரியில ஜெனரல் மட்டும் இருந்ததுன்னா ஒரே ஒரு வேகன்சி, அந்த பீப்புள் வந்து அந்த ஒரு வேகன்சி செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்து BC, அது வந்து ஜெனரல் PSCMல ஒரு வேகன்சி, MBC BCல வந்து ஒரு வேகன்சி, மொத்தமா 3 வேகன்சி திருநெல்வேலி மாவட்டத்துல டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்ல. ஓகேங்களா, பில் கலெக்டர் போஸ்ட்ல தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அப்ப இதுல SCக்குன்னு தனியா போஸ்டிங்கே கிடையாது இந்த டிபார்ட்மெண்ட் இந்த மாவட்டத்துல. அப்ப SC வேலை வாங்கவே முடியாதா? தாராளமா வாங்கலாம். எங்க போய் வாங்கலாம்னா இந்த GT ஜெனரல் இருக்குல்ல, அங்க போயிட்டு நீங்க வேலை வாங்கலாம். ஓகேங்களா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டேட் யூனிட் கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டுல எங்க போஸ்டிங் போட்டாலும் வேலை பார்த்தா ஆகணும். ஓகேங்களா, நீங்க உங்க சொந்த மாவட்டத்திலே வேலை வாங்கணும், நல்ல வேலை வாங்கணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க உங்க போஸ்டிங்க பாருங்க. ஓகேங்களா, ஒரு போஸ்டிங்க தெளிவா பார்க்கணும். ஓகேங்களா, ஒவ்வொரு பாருங்க, ஒரு சில ஸ்டேட் இருக்கு, ஒரு சில கோயம்புத்தூர் பாருங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜெனரல்ல ஜெனரல். ஓகேங்களா, 4 வேகன்சி, ஜெனரல்ல ஜெனரல் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா PSCM படிச்சிருந்தா ஒரு வேகன்சி, ஜெனரல்ல உமனுக்கு 1, ஜெனரல் உமன் PSCM 1, BCல ஜெனரல் மட்டும் 3 வேகன்சி, BCல ஜெனரல் PSCM ஒரு வேகன்சி. இந்த HI இதெல்லாம் டிஃபரண்ட் ஏபிலிட்டிக்குரிய மார்க். ஓகேங்களா,
பிசில உமனுக்கு 2 வேகன்சி, பிசில ஜெனரல் எக்ஸர்வீஸ்மேனுக்கு 1 வேகன்சி. தெளிவா பிரிச்சு வச்சிருக்காங்கப்பா, பார்த்து வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கமர்ஷியல் டாக்ஸ். அப்போ இதோடைய PDF நான் கீழே லிங்க்லையும் கொடுத்துருக்கேன், நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் நான் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம், ஈஸியா நீங்க வச்சு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒரு சில ஸ்டேட் யூனியன், ஒரு சிலது மாவட்டத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நாமக்கல், பெரம்பலூர், நாகப்பட்டினம். உங்க மாவட்டத்தை PDFலயே போயிட்டு சர்ச் பண்ணிட்டு உங்க மாவட்டத்துல நல்ல போஸ்டிங் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்க்குரிய வேகன்சி. ஓகேங்களா? அப்படியே ஒரு நிமிஷம் செய்றீங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு மொத்தம் எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு மொத்தமா எல்லாம் சேர்த்து 4282 வேகன்சி. இதுல பாருங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் MBC இருக்காரு, MBC ல வந்து ஜெனரல் கேட்டகரியில மட்டும் அவருக்கு 427 வேகன்சி. MBC ல ஜெனரல் PST 120 எக்ஸ்ட்ரா. MBC ல உமனா இருக்கீங்கன்னா இதையும் கூட்டிக்கோங்க, இதையும் கூட்டிக்கோங்க, இதையும் கூட்டிக்கோங்க, இதையும் கூட்டிக்கோங்க, PST வச்சிருந்தா. அப்போ இதெல்லாம் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு தெளிவா பாத்துக்கோங்க. நாளைக்கு இது குறித்து டீடைல்டு வீடியோ அப்லோட் பண்றேன். இப்போதைக்கு இதை பாத்துக்கோங்க. அடுத்து டைப்பிஸ்ட்ல அதே மாதிரி ஸ்டேட் யூனிட், ஒவ்வொரு ஸ்டேட், வேலூர், திருவாரூர், ஹோசூர், ஈரோடு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தெளிவான இருக்குது. லாஸ்ட் வந்துட்டீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டெனோ டைப்பிஸ்ட், ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் கொடுத்துட்டாங்கப்பா. ஃபாரஸ்ட் வாட்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் யூனிட் தான், அதுக்கெல்லாம் டிஸ்ட்ரிக்டே கிடையாது. ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டை தான் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாவட்டத்தில் வேலை கிடைக்கணும் நீங்க சொல்லவே முடியாது, அவங்க போடுறது தான். ஓகேங்களா? ரைட்டா? டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி இருக்குது. ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் வேகன்சி இன்க்ரீஸ் இருக்குது. 1600 வேகன்சியாக இன்க்ரீஸ் ஆகிவிட்டது. வாய்ப்புகள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோ அப்டேட் பண்றோம், பார்த்துருங்க. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.